ஹாய் காய்ஸ், இன்னைக்கு PS5 அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டேஷன்னாலே நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் நமக்கு வரும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் அங்கே ஸ்டேஷனில் போய் நம்ம 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் கொடுத்து விளாண்ட ஞாபகம் தான் வரும். இப்போ நாங்கள் இந்தியாவில் வேறு PS5 ரேட்டை கூட்டிக்கிட்டே போகிறாங்க. என்ன பண்ணுறது தெரியல. அதோட மலேசியாவில் வீட்டில் இருந்து போயிருந்தாங்க, அவங்கள்ட்ட வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. சிங்கப்பூர் முஸ்தஃபான்னு ஒரு கடையிலேருந்து வாங்கியிருக்கோம். ரேட்டு கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். முஸ்தஃபா சிங்கப்பூர் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் PS5. இது ஓப்பன் பண்ண பார்க்குறோம். நல்லா கவர்லாம் போட்டு நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த பபுள்ஸ் கவர்லாம் இருக்குது. நிறையா லேயர் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா கவர் பண்ணியிருக்காங்களே. முஸ்தஃபா சிங்கப்பூர் 24 மணி நேரமும் இந்த கடை இருக்கும். இதை இப்போ உங்களுக்கே ஃபாஸ்டாகி தான் போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்த்துட்ருக்க நேரத்தில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் போக போக நம்ம நல்லா வீடியோ போட்டு என்கரேஜ் ஆகும். அடுத்த கேம் லைவ் ஸ்ட்ரீம்லாம் போடலாம். நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு பேக் மாதிரியே பண்ணியிருக்காங்க. உள்ள PS5 இப்போயே தெரியுது. அதில் அச்செல்லாம் சின்ன வயசில் விளையாட ஞாபகம் தான் வருது. காட் ஆஃப் வார் உங்களுக்கு பிடிச்ச கேமை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். PS5லே நீங்கள் உங்களுக்கு எந்த கேம் பிடிக்கும்னு பண்ணுங்கள். எனக்கு காட் ஆஃப் வார் பிடிக்கும். PS6 வேறு வருது. அந்த கேம் ப்ளே எல்லாமே லைவ் போட உங்களுக்காண்டி காத்துட்ருக்கோம். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். PS5 ஓப்பன் பண்ணியாச்சு காய்ஸ். இதுதான் PS5 பாக்ஸ். செம்மையாக இருக்குது பார்க்கவே. பழைய ஞாபகம். அதே மாதிரி லைக் பண்ணிக்கிட்டு பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு என்கரேஜாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிடாதீங்க. உள்ளே இந்த மாதிரி நிறையா கேபிள் வயர் இது அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அதெல்லாம் விட்டு நம்ம மெயின் மேட்ரு போயிடலாம். ஏதேதோ ஒயர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. கண்ட்ரோலர் எடுத்தாச்சு காய்ஸ். இந்த கண்ட்ரோலரே சூப்பராக இருக்குது பார்க்க. போன PS4 கண்ட்ரோலரோட இது செம்மையாக இருக்குது. ஏதோ புக்கில் என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், வச்சிடும். ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். தொடவே சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணலாம். PS5 ஓப்பன் பண்ணியாச்சு காய்ஸ். செம்ம வெயிட்டாக இருக்கே. இது எப்படி எந்த சைடு ஆன் பண்ணலாம்? இப்படி ஸ்டிக்கர்லாம் நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க. ஒட்டி ஸ்டிக்கர் இல்லை, அது ஸ்டாண்டு. இது ஸ்ட்ரைட்டாகவும் வச்சுக்கலாம், இப்படி கவுத்தியும் வச்சுக்கலாம். எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்குவோம். 2 ஸ்டாண்டையும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இருங்க மாட்டிடுவோம். கண்ட்ரோலர் தான் கைஸ் இதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. நம்ம கவுத்தியை வச்சுருவோம். அதான் பழைய PS5 மாதிரியே இருக்கும். பார்க்கவே செம்மையாக இருக்குது. இது எப்போ விளாடுவோன்னு இப்போயே துடிக்கிறேன். இதுதான் டாப் வியூ, பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்குது. எந்த தூசி இல்லாமல் ஒரிஜினல் தான். டிஜிட்டல் PS5 கண்ட்ரோலர் பாருங்கள். இது ஆனால் என்ன அழுக்குப்படாமல் பார்த்துக்கணும். ஓகே, செம்மையாக இருக்குது. அதோட இந்த கேம் ஆஸ்ட்ரோஸ் ப்ளே ரூம், இந்த கேம் ப்ளே பார்க்குறீங்களா? பார்க்கணுன்னா இந்த மேட்ச்சில் கிடையாது, அடுத்த வீடியோவில் தான் போடுவோம். இது எந்த மாதிரி இருக்குதுன்னு செக் பண்ணேன். இந்த ஒரு கேம் தான் கொடுத்துருக்காங்க PS5. அப்புறம் அப்டேட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் இது என்ன ரீஸ்டார்ட் பண்ணிக்குவோம், இனிஷியேட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொரால்ஸ் 2 ஏற்றணும். அதெல்லாம் செம்மையாக விளாண்டுச்சு. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் என்ன கேம் விளாட்லான்னு சொல்லுங்கள், போட்டுருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.